நாள்தோறும் சுமார் 8 லட்சம் பேர் பயன்படுத்தும் எழும்பூர் செங்கல்பட்டு வழித்தடத்தில் முறையான முன்னறிவிப்பு இன்றி ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். அலுவலகம் செல்வோரும் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்களும் இந்த திடீர் மாற்றத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக வேதனை தெரிவித்து வருகின்றனர். நெரிசலை குறைக்க கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை என்றும் ரயில்வே நிர்வாகம் முறையான மாற்று திட்டமின்றி மக்களை வதைப்பதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளனர். மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் இன்றைய தற்காலிக சிரமம் நாளைய சிறந்த சென்னை எழும்பூராக மாறும் என்று ரயில்வே நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது. இதுகுறித்து ரயில்வே நிர்வாகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ரயில்கள் எழும்பூர் நடைமேடை 10, 11க்கு பதிலாக 5 மற்றும் 6இல் திருப்பிவிடப்படுவதால் சிக்னல் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டு மெதுவாக இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. மேலும் பயணிகளின் சிரமத்தை உணர்வதாகவும் எதிர்கால மேம்பாட்டு பணிகளுக்காக மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் ரயில்வே தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ரயில்வே துறையின் அறிவிப்பு பெரும் ஏமாற்றத்தை தருவதாகவும் மக்களின் அவதியை பொருட்படுத்தாத அறிவிப்பு இது என்றும் பயணிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். முறையான திட்டமிடலின்றி செயல்படும் ரயில்வே துறை 1.5 மாத பராமரிப்பு பணியை தேர்தல் காலத்தில் மேற்கொள்வது பலரது வாழ்வோடு விளையாடுவது என்றும் வளர்ச்சியின் பெயரால் நடத்தப்படும் எதேச்சதிகார நடவடிக்கை என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர்.